Hi friends, welcome back to my channel. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா செமையான ஒரு ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. என்ன ட்ரிக்னு கேட்டீங்கன்னா உங்களோட फ्रेंड्स ஆர் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க லவர்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றாங்கன்னு வெச்சீங்க. அந்த பர்టిక్యులர் வாய்ஸ் மெசேஜை ப்ளே பண்ணாம அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது ஈஸியா எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி அந்த வீடியோ சொல்லி தர போறேன். நிறைய பேருக்கு நிறைய டைம்ல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். guys வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்ங்க. நம்மளோட சேனல்ல என்னதான் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா யாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நான் வந்து ஒரு 5000 லைக்ஸ் வரணும் எதிர்பார்க்குறேன். மறக்காத லைக் பட்டனை தட்டி விட்டு செதற விடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நைஸ் சூப்பர் அது மாதிரி எதனா உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஈஸியாக அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் போடுற வீடியோஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் மெனு இருக்கும். அந்த 3 டாட் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேன்சல் கொடுத்துருங்க. இதில் வந்து லாங்குவேஜ் இன் யூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அது வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வருது இல்லை. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே தமிழ் தான். ஸோ தமிழில் செலக்ட் பண்ணி ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து 2 லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்க. தமிழ் இங்கிலீஷ்லையும் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ உங்களோட வாட்ஸ்அப் வந்துருங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு யார் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணாங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிங்க. சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வாய்ஸ் மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் உடனே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வாய்ஸ் மெசேஜ் என்னவோ அது வந்து டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்த மாதிரி அவங்களுக்கு காட்டாது. அது மட்டும் இல்லாத நீங்கள் அந்த பர்டிகுலர் வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஈஸியாக வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி உங்களுக்கு தேவையான வாய்ஸ் மெசேஜ் வந்து இது மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் வாய்ஸ் மெசேஜை நீங்கள் ரீட் பண்ணுறதா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் இருந்தாலும் சரி ஈஸியாக வந்து இது மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். செமையான ஒரு ட்ரிக் இது. நிறைய பேருக்கு நிறைய டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கான வீடியோவில் வாட்ஸ்அப்பில் சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.